வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 26. வெளிகளில் மீண்டும் நீர் கோர்க்க கணவனை நிமிர்ந்து பார்த்த பிரியஞ்சலி இதழ்கள் துடிக்க அவனிடம் ஒருவித வேகத்துடன் பேசினாள். இல்ல, வேண்டாம். என்ன வேண்டாம்? அவள் மனம் புரிந்திருந்தாலும் பேச தூண்டினான் நன்மாறன். என்ன மாதிரி குழந்தை இருக்க வேண்டாம் என்று தலை குனிந்தாள். அவள் முகம் நிமிர்த்தி பெண்ணை ஆழ்ந்து ஊடுருவியவன். உன்ன மாதிரி குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ ஒன்றும் அவ்வளவு கீழான பொண்ணு இல்லை. உன்கிட்டையும் பல பெஸ்டான விஷயங்கள் இருக்கு. ஸோ மொத்தமாக அப்படி சொல்லாத. உனக்குள்ளே இருக்கிற இந்த பயம், நெகட்டிவ் தாட்ஸ் வேணும்னா நம்ம குழந்தைக்கு வர வேண்டாம். மற்றபடி இந்த அழகு முகம், சாஃப்ட் நேச்சர், சுற்றி இருக்கிற எல்லாரையும் தன்னோட அன்பால் அரவணைச்சிக்கிறது, செய்கிற வேலையில் பக்கா பர்ஃபெக்ஷன், நிதானம், பொறுமை, இதெல்லாம் என் பிள்ளைக்கு கண்டிப்பாக வேணும் என்றான் அமர்த்தலாக. அவனையே இமைக்காது பார்த்தவள் கண்ணை விட்டு நீர் இறங்க வேகமாக எம்பி அவன் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தம் பதித்தாள். மெல்ல உதடுகள் புன்னகையில் விரிய. அப்போ இப்ப எல்லாம் உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணை மூடிப்பாங்களா மேடம் என்று கேலியாக கேட்டான். பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நான் அலறதும் தெரியும் தானே. நீங்க ஏதோ சமாதானம் செஞ்சதுல நான் ஹாப்பியாகி எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு புரிஞ்சுப்பாங்க என்று முறுவளித்தாள். கேடினி என்று பெண்ணின் முகத்தோடு முகம் உரச கொஞ்சினான். அவனை பக்கவாட்டில் அணைத்து கொண்டவள், உங்களை நினைச்சு எந்த அளவுக்கு பயந்துட்டு நான் கல்யாணம் செஞ்சேனோ அதுக்கு எதிர்ப்பதமா நீங்க எனக்கு கிடைச்சதை நினைச்சு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள் நிறைவாக. அவளின் காதோரம் இருந்த கூந்தல் சுருள்களை பின்னால் ஒதுக்கியவன், சரி டாபிக்க மாத்தாத. நீ டிப்ரெஷன்ல இருந்த என்று பார்வையை இடுக்கினான். லேசாய் பெருமூச்சு எடுத்துக்கொண்டவள் நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தாள். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணி பேசினாங்க. அக்கா என்ன சொல்லி இவ இவ்வளோ அப்செட்டாக இருக்கா? அவன் யோசனையோடு அமைதி காக்க, அது நெக்ஸ்ட் மந்த் குரூப் எக்ஸாம் வருது, எந்த அளவுக்கு படிச்சிருக்க, ரெடி ஆகிட்டியான்னு கேட்டாங்க என்றாள் சோர்வாக. அவன் முகத்தில் மெல்ல நகை அரும்பவும், சிரிக்காதீங்க என இவள் வாடினாள். ஏண்டி செல்லம் என அவள் இடையை அணைத்தான். நீங்க அன்னைக்கு அண்ணி என் கையில ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தப்போ இவளால எப்படி நல்லா படிக்க முடியும்னு நக்கலா தானே பார்த்து சிரிச்சிங்க என்றாள் கண்களில் நீர் கோர்க்க. திகைத்தவன், ஏய் இப்படி ஒவ்வொன்னையும் உனக்குள்ள ராங்கா தான் கால்குலேட் பண்ணுவியாடி என்று சலிப்பாக வினவினான். பின்ன நீங்க சிரிச்ச சிரிப்புக்கு என்ன அர்த்தமா? நாசி விரிய கேட்கும் பெண்ணை புன் சிரிப்புடன் பார்த்தவன், இந்த இடத்துல நீ என்ன முறைச்சிட்டு கோபமா கேட்கணுண்டி, என்னவோ பூனைக்குட்டி மாதிரி கீச்சு கீச்சுன்னு பேசுற என்றான். எனக்கு அப்படிதான் வரும். நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப எல்லாம் நீ என்கிட்ட ஃப்ரீயா பேசி பழகாம தள்ளி இருந்ததுல ரொம்ப கடுப்புல சுத்திட்டு இருந்தேன். அதனால எப்பவும் ஒரு கோபமும் உன்னை சீண்டணுங்கிறது மட்டும்தான் தோணும். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு என்பது போல் அவனையே அவள் விடாது பார்த்திருக்க அவளின் கண்ணம் கிள்ளினான் அவன். என்ன லுக்கு? நான் நினைச்சதை விட நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. நீ என்ன நினைச்ச? எப்பவும் ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களே, அதோட ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அமர்த்தலான லுக்கில் தான் இருப்பீங்க. யூ நோ ஒன் திங், இப்போ அப்பா சொல்ற மாதிரி காலேஜ் டேஸ் வர நான் ரொம்ப ஜாலி டைப் தான். டீச்சிங் ப்ரொஃபஷனில் நான் போகணும்னு முடிவு செஞ்சு உங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ண பின்னாடி தான் என்னோட கேரக்டரை நானே வெளியில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். அப்பவும் வீட்டில் வம்பும் சீண்டலுமா தான் இருப்பேன். காலேஜ் முடிச்ச 2 வருஷத்தில் சேர்ந்ததுனால ஜஸ்ட் 24 தான் இருந்தேன். அந்த ஏஜுக்குரிய லுக்கில் எல்லாரையும் ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வைக்கிற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தேன்னா எப்படி செகண்டரி பசங்களை ஹேண்டில் செய்ய முடியும்? ஸோ என்னை கொஞ்சம் அப்படி ரஃப்பாக ஷேப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது கரெக்டு தான். சில பசங்க ரொம்பவே ஆட்டிடியூட் காமிக்கிறவங்களா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக மூவ் பண்ணா மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான் என்று தலையாட்டி கொண்டாள். அப்புறம் என்று அவள் தோள் மீது கை போட்டான். ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாதே, ஒவ்வொன்றும் டவுனா தான் இருந்தது என்று மெதுவாக தயங்கி பேச்சை நிறுத்தினாள். இதை சொல்லலாமா கூடாதா என்கிற மெல்லிய குழப்பம் வேறு அவளுக்கு தோன்றியது. இன்னும் விஷயம் முழுசா வெளியில வரல போல இருக்கே. அவனை சங்கடத்துடன் ஏறிட்டவள், நான் இதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல நினைக்கல, பட் எல்லா விஷயமும் சேர்ந்துதான் என்ன ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல வச்சிருந்தது என்று விரல்களை பிசைந்தாள். அவற்றை தன் விரல்களுக்குள் எடுத்து மடித்து கொண்டவன், உனக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லு அஞ்சலி. சும்மா தேவையில்லாம உன் கற்பனைக்கு கண்டதை யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருக்காத.
என்றான் அழுத்தமாக. சொல்லித்தான் விடலாமா? ஆனால் குறை சொல்வதாக எண்ணிவிட்டாள் என்று சற்றே கலக்கமாகவும் இருந்தது பெண்ணிற்கு. என்னடி மென்னு முழுங்குற? நான் அத்தா அண்ணி பத்தி எதுவும் குறைய நினைக்கல. யாருக்கா இருந்தாலும் அப்படி தோன்றதான் பேசிக் நேச்சர் என்று பரிதவித்தாள். பாப்பு என கனிவுடன் அவளின் நெற்றியில் முட்டியவன், உங்கோன எனக்கு நல்லா தெரியும். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீ சொல்லு, அம்மா அக்கா என்ன சொன்னாங்க என்று விசாரித்தான். சிறிது தைரியம் வர பெற்றவளாக திருமணமான புதிதில் நடந்த விஷயங்களை கூறியவள், நான் உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் பொருத்தம் இல்லைன்னு முதல்ல ஒதுக்கினதா சொன்னாங்க. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல மாமாவுக்கு எங்க ஃபேமிலிய ரொம்ப பிடிச்சு போய் உங்களுக்கும் வேற எங்கேயும் சரியா இடம் அமையாம போனதுனால அவங்க இறங்கி வந்தது தெரிஞ்சது. அதோட இங்க சுத்தி இருக்கிற நட்புக்கும் சொந்தத்துக்கும் நான் இப்படின்னு சொல்றதுக்கு அத்தைக்கு ரொம்பவே அதிருப்தியாவும் கௌரவ குறைச்சலாவும் இருக்குன்னு புரிஞ்சுது. நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குறதுல கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லும் போது பாவையின் முகம் மொத்தமாக ஒளி இழந்து வாடி போயிருந்தது. மனைவி சொல்வது எல்லாம் மாறனுக்கு பெரிய அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. தன்னை வாத்தியார் என்று மட்டுமே நினைத்து இவள் ஒதுங்கி இருக்கிறாள் என்று இவன் கடுப்பானதற்கு மாறாக இவனை பெற்றவரும் உடன்பிறப்பும் சேர்ந்து பெண்ணை ரொம்பவே கலவரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று இன்றுதான் சரியாக விளங்குகிறது. அத்தோடு என்ன அது, இவளை பெற்றவரிடமும் அப்படி ஒரு பேச்சும் நடவடிக்கையுமாக இருந்திருக்கிறார்கள் தன் அன்னை என்று லேசாக சினமும் எட்டி பார்த்தது அவனுக்கு. இந்த குடும்பத்தினுள் புதிதாக வந்த நேரம் ஒரு மகளை பெற்றவராக இவனது மாமியாரும் தான் எவ்வளவு கவலை அடைந்திருப்பார் என வருத்தமாக எண்ணிக்கொண்டான். இதனால் தான் அன்று இங்கே வருவதற்கு அத்தை அவ்வளவு தயங்கினார்களோ? கணவன் அமைதியாக இருக்கவும் தனது சொற்களால் எதுவும் கோபித்துக் கொண்டானோ என்கிற பீதியுடன் அவன் முகம் பார்த்தால் பெண். மெல்லிய பெருமூச்சுடன் அவன் நிமிர மனைவியின் அகண்ட விழிகள்தான் பார்வையில் விழுந்தது. சற்றென்று இதழ்களில் சிரிப்பு பரவிட, பைத்தியம் என்று அவளை அருகில் இழுத்து நெற்றியில் முத்தமிட்டான் அவன். அதன் பிறகே லேசான நிம்மதி பிறக்க அவளிடம் சற்று தெம்பும் வந்தது. சி, இப்படி ஒரு விஷயத்த அம்மாவும் அக்காவும் செஞ்சிருப்பாங்கன்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரியலி ஐ ஃபீல் வெரி பேட். என்ன சொல்றதுன்னு புரியல, பட் ரொம்பவே வருத்தமாக இருக்கு. பதறி போனவள், அச்சோ நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஒரு சராசரி அம்மாவா அக்காவா உங்களுக்கான பெஸ்ட்டை கொடுக்கணும் தானே ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி இல்லாம போனதுல அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாவம்தான். ஆனா இன்னைக்கு என் அம்மாவுக்கு சமமா என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்களே என்று அவனை சமாதானம் செய்தாள். அவனோ பழைய நினைவுகளில் உழன்றவனாக, உண்மைதான். பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அக்கா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டா. அம்மாவால தான் மேரேஜ் வரையுமே சுத்தி இருக்கிறவங்க பண்ற வேலையால சட்டுன்னு அக்செப்ட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட்ல இருந்தாங்க. அதுக்காக உன்னையும் அத்தையும் இப்படி ஹர்ட் பண்ணலாமா? தப்பில்ல. இதுதான் நடக்கணும்னு இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த மூவ் ஆன் ஆகாம அதுலயே இருந்து அவங்களும் கஷ்டப்பட்டு உங்களையும் வருத்தி இதை நான் அவங்க கிட்ட எதிர்பார்க்கல என்று அதிருப்தியாக தலையசைக்க பெண்ணின் மனமோ அவன் சொன்ன செய்தியில் வேறு ஒரு விஷயத்தில் அடி வாங்கியது. அப்போ நீங்க என்ன வேற வழி இல்லாம தான் மூவ் ஆன் ஆகி அக்செப்ட் செஞ்சீங்களா? பெரும் வழியோடு கேட்ட பெண்ணின் குரலில் அவன் முகம் பார்த்தவன் அமைதியாக இருந்தான். அவளும் விழிகளை திருப்பிக் கொண்டு இருளை வெறித்தாள். பாப்போ, உன்கிட்ட அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? எப்போ என்றால் தொண்டை அடைக்க. உன் பர்த்டே அப்போ என் மனசை ஓபன் பண்ணன. அன்றைய இரவை அவள் நினைவில் ஓட்டி பார்க்கவும் கேட்ட கேள்விக்கும் தானாக பதில் கிடைத்தது. ஏனோ தானோன்னு இன்ட்ரெஸ்டே இல்லாம வந்த எனக்கு பொண்ணு நீதான் தெரியவும் முதல்ல ஒரு பெரிய ஷாக். அப்புறம் உன்னோட பதட்டம் தவிப்பையெல்லாம் ரசிச்சு பார்த்தேன். உன்ன மாதிரி சாஃப்ட் நேச்சரையும் என்னால் நேசிக்க முடியும்னு புரிஞ்சது. ஞாபகம் வந்துருச்சு. சாரி. இதை எப்பையும் மறக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் குழம்பவும் கூடாது. நீ கேட்ட மாதிரி உன்னை பார்க்க மூவ் ஆன் ஆகி இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் வந்த. நீங்க சொல்ல வர்றது புரியுது என்று அவனை இன்னும் நெருங்கி அமர்ந்தான். இப்ப எதுக்கு ஒட்டி உரசுற? அவன் அழுத்தமாக கேட்டதில் பெரும் தயக்கமும் கூச்சமும் வந்தாலும் அவனுடைய குணம் நன்றாக தெரிந்தவளுக்கு இப்படி தீவிரமாக கேட்டு தன்னை கலவரப்படுத்த பார்க்கிறான் வாத்தி என புரிந்து லேசான நகைப்பும் உடன் வந்தது. கணவனுடைய விழிகளை நேராக பார்த்து, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்னை பயமுறுத்திட்டே இருக்க போறீங்க என்று முறைப்பாக கேட்டாள். பாருடா முறைப்ப, கண்டுபிடிச்சிட்டியா நீ என்று சிரிப்புடன் அவள் கழுத்தை வளைத்து கொண்டவன், எப்போ உன் பயம் முழுசா உன்னை விட்டு போகுதோ அது வரைக்கும் இப்படிதான் நடந்துப்பேன் என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டான். போங்க நீங்க, இப்ப எல்லாம் எனக்கு உங்களை ஓரளவு புரியுது. அப்புறம் ஏண்டி உன் லவ சந்தேகப்பட்டு
மூவ் ஆன் ஆகித்தான் அக்செப்ட் செஞ்சீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்ட. உண்மைதானே, அன்றைக்கே அவர் அவ்வளவு தெளிவாக தன்னை விருப்பப்பட்டு மணந்து கொண்டதை சொன்னார் தானே. நான் தான் சாரி சொல்லிட்டன என்று அவன் மார்பில் சாய்ந்தாள். என்னவோ போ, எப்ப பாரு என்ன சந்தேகப்பட்டே இருக்கிறது. கணவன் வெகுவாக அழுத்து கொள்ள, இல்ல இனிமே கண்டிப்பா அந்த தப்ப பண்ண மாட்டேன். என்னோட பயத்துக்கு உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன். சாரி, ரியல்லி சாரி என்று அவன் நெஞ்சில் முத்தமிட்டாள். இதெல்லாம் பத்தாது, ரூமுக்கு போன உடனே வேற மாதிரி ஸ்பெஷலா கவனிக்கணும். முகம் சிவந்தாலும் ஓகே என்றவளை புன்னகையுடன் அணைத்தவன், ஏன் பொண்டாட்டிக்கும் தைரியம் வர ஆரம்பிச்சிச்சுடோய் என்று போலியாக குதூகலித்து அவள் உச்சியில் முத்தமிட்டான். பெண் மௌனமாக அவனோடு ஒன்றியிருக்க, அஞ்சலி என அழைத்தான். என இமைகளை உயர்த்தி பார்த்தாள். உனக்கு நிஜமாவே எக்ஸாம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல அக்காவுக்கும் அம்மாவுக்கும் பயந்துதான் அவங்க சொல்றபடி படிச்சிட்டு இருக்கியா என்று கூர்மையாக பார்த்தான். அவனை தயக்கத்துடன் நோக்கியவள், அவங்க இக்கட்ல நிறுத்துற மாதிரி சொன்னது ரொம்பவே வருத்தமா இருந்ததுதான். ஆனா எனக்குமே லைஃப்ல அப்படி முன்னேறி எனக்குன்னு ஒரு பொசிஷனை அமைச்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் என்னால முடியுமான ஒரு பயமும் பதட்டமும் கூடவே நிறைய போட்டு அழுத்துது. அப்படி முடியாம போனா அவங்க என்ன வெறுத்துருவாங்களோன்னு என் நேரமும் கவலையாவும் இருக்கு என்றாள் சோர்வாக. அவளின் உணர்வுகளை தனக்குள் வாங்கியவன் சிந்தனையோடு அவள் விரல்களை மெல்லமாக மசாஜ் செய்வது போல் அழுத்தி கொடுத்து கொண்டிருந்தான். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.